قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال الخواتيم أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளையெல்லாம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சமூகத்திலே ஒன்று சங்கமித்து நல்ல முறையில் வழிபட்டு வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தம் பெறுவதற்காக நம்மளெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதற்கு நாம் காலம் முழுவதும் சுக்கூர் செய்தாலும் ஒருபோதும் ஈடாகாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் வல்ல அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி இருக்கின்றான். நம்முடைய உம்மத்தை பற்றி வரலாற்றுகளை பதிவு செய்யும் பொழுது பெரிய பெரிய நபிமார்கள் எல்லாம் நம்முடைய உம்மத்தினுடைய நபியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாத்திரம் மட்டுமல்லாமல் அடிமையாக வர வேண்டும் என்று கூட ஆசைப்பட்டார்கள். அப்பேற்பட்ட சங்கைக்குரிய ஒரு கண்ணியம் வாய்ந்த அழகான உம்மத்திலே அல்லாஹ் தாலா நம்மளையெல்லாம் படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தில் நாம் எல்லோரும் நம்முடைய இறுதி முடிவு அழகான முறையில் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்முடைய கடைசி மௌத்துடைய நேரம், அந்த மௌத்துடைய நேரங்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கல்வினால் நாவினால் மொழிந்த வண்ணமாக சிரித்த வண்ணமாக மௌத்தாக வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் ஆசையும் இருக்கும். மட்டும் மாத்திரமல்லாமல் எல்லோரும் துஆ செய்வோம். அப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைக்க சில விதமான செய்திகளை இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், நம்முடைய அமல் எல்லாம் கடைசியுடைய முடிவுலே தெரியும். இந்த உலகத்தினுடைய நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சதக்கா, இப்பேற்பட்ட எல்லா விதமான காரியங்கள் எப்பொழுது நாம் வெற்றி கொண்டிருப்போம் தெரியுமா? கடைசி மௌத்துடைய நேரத்தில் தான் நாம் செய்த அமல் சரியான அமலா அல்லது தவறான அமலா, நாம் அல்லாஹ்விற்காக தான் செய்திருக்கின்றோமா அல்லது பிற மனிதர்கள் பார்ப்பதற்காக தான் செய்திருக்கோமா என்று நம்முடைய கடைசி மௌத்திலே தெரியும். மௌத்து மூச்சு நிற்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் அழகாக பறைசாட்டுகின்றான், நம்முடைய ஹத்தா இதா ஜா அஹதுக்கும் மவுத். ஒரு மனுஷனுக்கு மவுத் வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா அவனுக்கு இருக்கும்? லவ்லா அஹர்த்தினா இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ், எனக்கு கடைசியில் ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்துறியா அல்லாஹ், எல்லாம் கொஞ்சம் நேரம் தாமதப்படுத்து, எனக்கு கொஞ்சம் நேரம் வக்து கொடு, எனக்கு நான் ஏதாவது அமல் செஞ்சுக்கிறேன், ஏதாவது சதக்கா செஞ்சுக்கிறேன், நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டேன். கடைசி நேரத்தில் ஒரு அடியானுடைய அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கும் பொழுது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், எல்லாம் கொஞ்சம் சின்ன வாய்ப்பு கொடுத்துரு, எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்ன செய்வாங்களாம்? நம்ம அடியார்கள் எல்லாரும் கேட்போமா? அந்த ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது. மவுத் வந்தால் வந்தே தீரும். குல்லு நஃப்சுன் தாயிகத்துல் மவுத். உலகத்திலுடைய எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவங்களும் கட்டாயமாக மவுத்துடைய சுவையை சுவைத்து விட்டு தீரும் என்பதாக அல்லாஹ் பறைச்சாட்டின் அந்த ஆயத்தின் பிரகாரம் எந்த சூழ்நிலையும் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும். அந்த மௌத்தை நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், சோதாக்கள், வலிமார்கள், அம்பியாமார்கள் எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஒரு வரலாற்றில் பதிவு செய்வாங்க, இமாம் கலிமி சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மர்னேபே ஹூன்தாகே தேகு சூரத் துமாரி. நபியே நாயகமே, உம்மை பார்க்க மவுத்து தான் வழி என்றால் அந்த மவுத்தை நான் பிரியப்படுகின்றேன் என்பதாக பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைகளை வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். அப்படியானால் அவர்களை மவுத்தை பிரியப்பட்டார்கள். எதற்காக? அல்லாஹ்வை பார்க்க, அண்ணல் பெருமானாரை பார்ப்பதற்காக மவுத்தை பிரியப்பட்டார்கள். ஆனால் இன்றைய சமூகம் நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மவுத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வரலாற்றில் பதிவு செய்வார்கள், புகாரியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்திலே இரண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சுஹதாக்களோடு சேர்ந்து மௌத்தாக வேண்டும், அதற்கு ஏதாவது வாய்ப்பு உண்டான்னு கேட்பார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொர்க்கத்திற்கு புகப்பட்ட, சொர்க்கத்திற்கு வாஜிபான பெண்மணி. அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. அடுத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடன் சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனைவியில ஒரு மனைவி யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கேட்ட துவா, யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், எனக்கு கடைசி மௌத்தாகும் பொழுது சுஹதாவுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும், அல்லது சுஹதாவுடைய எழுப்பும் பொழுது அவருடன் சேர்ந்து நானும் எழுப்பப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே பெருமானார் சொன்ன வார்த்தையை புகாரிலே அறிவிக்கின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபிலே விவரிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்களாம், அன் உக்துல சும்ம அமூத்த, அன் சும்ம உக்துல அன் அமூத்த, சும்மா உக்துல அமூத்த. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்குவார்களாம், யா அல்லாஹ், நான் நல்ல முறையில் இந்த துன்யாவிலே வாழும் பொழுது உனக்காக ஷஹீதுடைய முறையிலே கொல்லப்பட வேண்டும், திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும், திரும்ப கொல்லப்பட வேண்டும், திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும், திரும்ப கொல்லப்பட வேண்டும், திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், மௌத்திலே சிறந்த மௌத் என்னவென்றால் சுஹதாவுடைய மௌத் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, யா ஆயிஷா, நீங்களும் நல்ல முறையிலே ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால், சுஹதாக்களுடைய பெருமக்களிடத்தில் நீங்கள் எழுந்திக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு நாளைக்கு 20 முறை மௌத்தை பற்றி என்ன செய்யும், தஃபக்குர் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 20 முறை மௌத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கடைசியிலே மௌத்தாகி அந்த எழும்பும் பொழுது, அல்லாஹ்வால் எழுப்பப்படும் பொழுது நீங்கள் எங்கே எந்திப்பீர்கள்? சுஹதாவுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவரித்தது மட்டுமல்லாமல் சில செய்திகளையும் சொல்லி காமித்தார்கள். ஒரு நாளைக்கு 20 முறை ஒரு மனிதர் மௌத்தாகும் என்று நினைத்து விட்டால், மௌத்தை பற்றி சிந்தனை வந்தால், அவர் வாழும் பொழுது அவர் அந்த நாளிலே எந்த ஒரு பாவம் செய்ய மாட்டார், யாரை பற்றி புறம் சொல்ல மாட்டார், யாரை பற்றி கோல் சொல்ல மாட்டார், சரியான முறை தொழுது விடுவார், நோன்பு வைத்து விடுவார், இன்ன பிற அமல்கள் எல்லாம் செய்து விடுவார். எப்பொழுது உள்ளத்திலே மௌத்துடைய பயம் வந்து விட்டால், இப்போ டாக்டர் சொல்றாங்க நாளைக்கு நீங்க மௌத்தாகிடும் சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம நாளைக்கு மௌத்தாகிற முடிவாயிருச்சு. அப்போ அந்த நேரங்களிலிருந்து சாப்பாடு உள்ள இறங்குமா, தூக்கம் வருமா, நிம்மதி இருக்குமா, பேச்சு வார்த்தை வருமா, நம்ம சந்தோஷங்கள் ஏதாவது கிடைக்குமா, எல்லாமே போயிருமே. அப்போ டாக்டர் நாளைக்கு மௌத்தாகிடுவான்னு சொல்லிட்டார். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லல, எப்பனாலும் மௌத்து வரும். அது எந்த செனப்பொழுதாக இருந்தாலும், அது எந்த நொடியாக இருந்தாலும், எப்பொழுதும் மௌத்து வந்தே தீரும் என்று அல்லாஹ் பறைசாட்டி விட்டான். இருந்தாலும் நம்மளால் அமல்கள் செய்ய முடியவில்லை, தொழுகை செய்ய முடியவில்லை, நோன்பு நோக்க முடியவில்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மைதான். இந்த சமுதாயத்தில் நாம் எல்லோரும் நல்ல முறையிலே சம்பாதித்து எல்லா விதமான காரியங்களில் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் என்ன காரியத்தை வெற்றி கொண்டோம்? அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியத்தை கொடுத்து விட்டான். ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்தோம்? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இஸ்லாமியான ஒவ்வொரு மோமீனான மனிதர்கள் எல்லாம் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு அதிகமான முறையிலே வலியுறுத்தின செய்தி மௌத்தை பற்றி தான். சஹாபாக்கெல்லாம் சிரிச்சு கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இன்பத்திலும் பெருமானார் சொன்ன வார்த்தை, மௌத்தை நினைத்து கொண்டு சிரிங்க என்பதாக சொல்வார்களாம். அப்படியானால் ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மௌத்தாகலாம், அது எந்த நேரமாகட்டும், எந்த சனப்பொழுதாகட்டும். அப்போ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய சில செய்தி என்னவென்றால், சரியான முறை தொழுகை ஆக்கி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் சரியான முறை தொழுகை ஆக்கிவிட்டால் அல்லாஹ் தஆலா நாம் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி வெற்றிகரமாக வெற்றி பெற்று விடுவோம். அவன் சொன்னதுக்கு நாம் ஆயத்தமாகவும் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அழகாக பறைசாட்டுகிறான் குர்ஆனிலே. இந்த துனியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவார்கள், கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலி துன்யா அப்னா வலில் ஆகிரத்தில் அப்னா இன்ன அப்னா வல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னா துன்யா. இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாரும் ஆகிரத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அதே போல் ஆகிரத்தை பற்றி துன்யாவில் இருக்கக்கூடிய மக்களும் யோசிக்க மாட்டார்கள். பெருமானார் கடைசியாக சொன்ன வார்த்தை, வலா தகூனு மின் அப்னா துன்யா. எந்த சூழ்நிலையிலும் நாம் துன்யாவை நோக்கி வாழ வேண்டாம். எல்லோரும் துன்யாவை நோக்கி வாழாமல் இருந்தால் நம்முடைய இருப்பிடம் எங்கே அமைகின்றது? சொர்க்கத்திலே அமைகிறது என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சுவார்கள். ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு வசியத் செய்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவதாக நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத். அவருடைய ஷஃபாத் நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம், எல்லோரும் பிரியப்படுவோம், எல்லோரும் துஆ செய்வோம்.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவிகளுக்கு ஷஃபாஅத் செய்ய ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக நரகத்தினுடைய வாசலில் இருந்து அவர்கள் அந்த பெரும்பாவிகளுக்காக துஆ செய்வார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களுடைய ஷஃபாஅத் வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதை கேட்பாகலாம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக செய்து விடுவோம், கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்து விடுவோம், ஷஃபாஅத் செய்து என்பதாக சொல்லிவிட்டு அனுப்பிவிடுவார்களாம். உடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் தூரம் தொலைவில் சென்ற பின்பு திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வருவாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஃபாஅத் செய்யறதுன்னு சொல்லிட்டீங்க, நாம் மறுமை நாளில் வந்து உங்களை எங்கே தேடுறது? நீங்கள் ஷஃபாஅத் சொல்கிறதே சொல்லிட்டீங்க, நான் மறுமை நாளில் வந்தால் உங்களை எங்கே தேடுவேன் அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், வாப்பா நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்பேன், வந்தனா எங்கள் ஷஃபாஅத் கேட்டுக்கோ. ஏன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்பேன்? அங்கே நிறைய மக்கள் எல்லாம் அப்படியே தடமுரண்டு கீழே விழுந்துடக்கூடாது, நரகத்தினுடைய அகால பாதங்களுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறேன், அப்படியே வாசலில் நின்றுக்கிட்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நின்றுக்கிட்டு துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாம். உடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலும் இல்லை என்றால் நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அதை கவலைப்பட வேண்டாம், அங்கே மீசான் தராசு, நன்மைகள் தவறுகள் செய்த தராசின் பக்கம் நான் இருப்பேன். அங்கே நான் நின்று எல்லாருடைய முஸ்லிமான மோமினுடைய தராசில் எல்லாம் உயர்ந்து நிற்க வேண்டும், நன்மைகள் கணக்க வேண்டும், அவர்கள் சொர்க்கத்திலே புகழ என்பதற்காக நான் என்ன செய்வேன், துஆ செய்வேன் என்பதாக சொல்லிவிட்டு நான் அங்கே இருப்பேன் உமக்காக ஷஃபாஅத் செய்வதற்காக. உடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பவும் கேள்வி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மீசானும் இல்லை என்றால் நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நான் அங்கேயும் இல்லை என்றால் ஹவுலுல் கௌதர் என்னும் ஆற்று தண்ணீர் பக்கம் நான் இருப்பேன், அங்கு வந்து நீ ஷஃபா செய்து கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு முறை ஹவுலுல் கௌதர் ஆற்று தண்ணீர் அருந்து விட்டால் காலம் முழுவதும் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் எங்கு இருந்தாலும் சரிதான், ஒருபோதும் தண்ணீரே தாகம் எடுக்காது, அப்பேற்பட்ட நீர் தான் ஹவுலுல் கௌதர், அந்த நீரின் தலாகத்தின் பக்கத்தில் நான் இருப்பேன், அங்கே நின்று உனக்காக ஷஃபா செய்யும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சுவார்களாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்லுவார்களாம், இப்படி எல்லா சஹாபாக்களும் சொர்க்கத்திற்காக புகப்பட்ட நபர்கள், சொர்க்கத்தில் அல்லாஹ் கடமையாக்கப்பட்டிருக்கிறான் சஹாபாக்கள், ஆனால் அவருடைய பிரியம் என்ன பிரியம், அண்ணல் பெருமானாருடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும், அண்ணல் பெருமானாருடைய துஆ கிடைக்க வேண்டும், அவருடைய சிபாரிசு கிடைக்கும் என்பதாக எல்லா சஹாபாக்களும் எல்லாருடைய சஹாபி பெண்மணிகளும் என்ன செய்வார்களாம், துஆ செய்வார்களாம். அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கும் கிட்ட வேண்டும் என்றால் சில அமல்கள் செய்ய வேண்டும், வரலாற்றில் பதிவு செய்வார்கள். நம்ம எல்லாரும் மௌத்தாகிட்டோம், மௌத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ரொம்ப நல்லவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, கெட்டவங்களுக்கு மோசமான வாழ்க்கை. அதாவது அஹ்மத் இப்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வாங்க, அறிவிக்கிறாங்க, புகாரில அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல அறிவிக்கிறாங்க, ஒரு மனுஷன் மௌத்தாகிட்டான்னா மௌத்தான பின்பு யார் வரா யார் போறா எல்லாம் தெரியுமா அந்த மனுஷனுக்கு, யார் மௌத்தா இருக்கா அவங்களுக்கு, யார் மௌத்தாகி கட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு யார் வரா யார் போறா யார் என்னத்தை பேசுறா யார் என்ன செய்யறா எல்லாமே தெரியுமா, ஆனா பேச முடியாது, உணரக்கூடிய தன்மை இருக்காது, ஆனா எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பின்பு அவங்க என்ன செய்வாங்களாம், அடக்கம் பண்ணுவாங்களாம். அடக்கம் பண்ற சூழ்நிலை இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு வரலாற்று நடக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு மனிதர் அடக்கம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிடணும், வெகு சீக்கிரத்தில் அடக்கம் பண்ணிடணும். அவங்கள போட்டு டீஃப்ரிஸில் வச்சு அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறது, புண்ணாக்குறது, அந்த மாதிரி காரியங்களை ஷரியத் நமக்கு என்ன செய்யதில்லை, போதித்ததில்லை. மார்க்கம் நம்ம அனுமதி கிடையாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அதே மாதிரி காரியங்கள் இப்போ எல்லா இடங்களும் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் மவுத் ஆகிட்டானா என்ன போதும், அந்த இடத்த கண்டிப்பாக நினச்சி டீஃப்ரிஸில் வச்சிடறாங்க, வச்சு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடுறது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கறி மீன் அதை கொண்டு என்ன செய்வோம், ஃப்ரீசரில் வைக்கிறோம், டீஃப்ரிஸில் வைக்கிறோம், அதை வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் எப்படி கட்டியாக இருக்கும் உணவு, அந்த கறி மீன் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் ஐஸ் பாலாக இருக்கும். அதை தண்ணியில் முக்கி 2-3 மணி நேரம் வெண்ணில போட்டதுக்கப்புறம் நினச்சியும் வெளியே வரும். ஒரு கறி மீனுக்கு அந்த நிலைமைன்னா நம்ம கஷ்டப்பட்டு பாதுகாத்த உடல் நம்ம நல்ல முறையில் என்ன செஞ்சிடும், தோல் மேலே ஒரு புண்ணு கூட ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை கொண்டு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மனுஷனை வெளியே எடுத்ததுக்கப்புறம் குளிப்பாட்டும் பொழுது எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு கறியும் பிரிக்க முடியுமா, ஒவ்வொரு மீனையும் பிரிக்க முடியுமா? அதே போலதான் டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மவுத்தான மனிதனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே இஸ்ராயேல் என்ன செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு ரூஹை பிடுங்கி புண்ணாக்கி இருப்பாங்க உடம்பு ஃபுல்லா.
அதாவது வரலாற்றை பதிவு செய்வாங்க, ஒரு மனிதர் ரூக பிடுங்கும் பொழுது அந்த காலு முனி வரலன்னா முதல்ல நினைச்சுவாங்களாம், அப்படியே பிடுங்குவாங்களாம். ஏன்னா தலையிலேருந்து பிடுங்கிட்டாங்கன்னா அந்த மனுஷன் வழியில் நினைச்சுவாங்களாம், ஓடி போயிடுவானாம். இப்போ நம்ம ஆடு மாடுலாம் குர்பானி கொடுக்குறோம், அது கடைசியாக கழுத்தில் வெட்டுவோம், எப்படி அப்படியே பறக்கும், அப்படியே அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், இறந்த பின்மணி செய்யும், அப்படியே கரிகள் துடிச்சு கொண்டே இருக்கும். அதே போலதான் ஒரு மனிதர் இஸ்லாம் ரூக பிடுங்கும் பொழுது எப்படி இருக்குன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லா புண்ணா போயிருக்கும். அந்த புண்ணா போன மனுஷனை டீஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கடுத்து அவர் குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் உள்ள நின்று அவர் அங்கே படுக்க இங்கே போட்டு திருப்ப அங்கே போட்டு திருப்ப அவர் மனிதனால் வேறே வரான். யோசிக்க வேண்டாமா? நம்ம கூட இருந்தவர் தான், நம்முடைய தாய் தகப்பன் தான், நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் தான், சகோதரர் தான், நண்பர். அவரை நாம் எப்படி புண்படுத்தலாம்? அதனால் இஸ்லாமிய வழிமுறை என்ன? வெகு சீக்கிரத்தில் அவர்கள் இறந்து விட்டால் வெகு சீக்கிரத்தில் அடக்கிவிட வேண்டும். அதை விட்டு போட்டு 2 நாள் 3 நாள் 1 நாள் டீஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மனுஷனை கொடுமைப்படுத்து என்பது அது சரியான முறையல்ல. அது சரியத்திற்கு மார்க்கமான விஷயம். அதையெல்லாம் ஆரம்ப காலத்தில் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது நாம் நினைச்சோம் சர்வசாதாரணமாக செய்கிறோம். சரி, அது முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ணதுக்கப்புறம் கபூர் இல்லை. அங்கே போனால் யார் வரா? அங்கே போனால் முதல்ல முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வர 2 பேர் வராங்க. ரெண்டு பேர் மலக்கேன் 2 பேர் வராங்க. வந்தோன்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க அந்த கபூரை விட்டு நடந்து போகிற சப்தம் வரைக்கும் கேட்குமா அந்த மனிதருக்கு? கபூரில் அடக்கப்பட்ட மனிதருக்கு நம்ம நடந்து போகிற சவுண்டுகள் என்ன செய்யுமா? கேட்குமா? அப்போ அந்த மனிதர்கிட்ட மலக்கு 2 மலக்கு வராங்க. என்ன செய்யறாங்க? உட்கார வைக்கிறாங்க அந்த மனிதரை. யார் இறந்தாலும் என்ன செய்யறாங்க? உட்கார வச்சு என்ன செய்யறாங்களா? கேள்வி கேட்கிறாங்களா? முதல் கேள்வி மண் ரப்புக்கு. முதல் கேள்வி மண் ரப்புக்கு. நம்ம இங்கே அழகா சொல்லிடலாம் ரப்பு அல்லாஹ், எல்லாம் இங்கே ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் கபூரில் அந்த வார்த்தை வரணுமா இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகள் வரணும். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய விஷயங்களை சரியா இருந்திருக்கணும். தொழுகையாளியா இருந்திருக்கணும். நாமே பேணி பாதுகாத்து இருக்கணும். நல்ல அமல்கள் செய்திருக்கணும். இகலாசோடு இருந்திருக்கணும். யாருடைய புறமும் பேசாமல் இருந்திருக்கணும். நல்ல காரியங்களோட ஈடுபாட்டோடு இருக்கணும். அப்படி இருந்தாதான் மன் ரப்புக்க சொல்லும் பொழுது ரப்பி அல்லாஹ் வாயில வரும். காலம் முழுவதும் தொழுகிறோம், காலம் முழுவதும் அமல் செய்யறோம், காலம் முழுவதும் இபாதத் செய்யறோம். அந்த இபாதத் அமலில் எங்க போச்சு? கபூரில் அதெல்லாம் வரவே வராது. நமக்கு சரியான முறையில் அல்லாஹ்விற்காக பெருமானாருக்காக நல்ல முறையில் ஈமானோடு இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு தொழுத நன்மைதான் கபூரில் வந்து சேரும். ஆனால் இங்கே உள்ள தொழுகை எப்படி இருக்கின்றது? அவர் பார்க்க வேண்டும், இவர் பார்க்க வேண்டும், இவருக்காக அவருக்காக என்று தொழுகின்றோம் என்றால் தொழுகை நிறைவேறியது, தொழுகையுடைய கடமை நிறைவேறியது. ஆனால் தொழுகை நம்ம பக்கம் சேராது. அப்போ கபூரில் போன உடனே மண் ரப்புக்கன்னு கேட்டேன்னா ரப்பி அல்லான்னு வாயில வரணும். அப்படி ரப்பி அல்லா வாயில வரதான் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இந்த உலகத்தில் 60-70 ஆண்டுகள் வாழ்வோமே, ஆனால் அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை தொழுகையோடு இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை நோன்போடு இருக்க வேண்டும், இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாயிலே ரப்பி அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வாயிலே போட செய்கின்றான். இரண்டாவதாக மா தீனுகன்னு கேட்பாங்களாம். உடைய மா தீனுக்கு என்ன தீன்? உடைய தீன் என்ன? உடைய மார்க்கம் என்ன? நம்ம வாழ்க்கையில இஸ்லாமோட ஈமானோட இஹ்லாஸோட ஈமானோட நல்ல முறையில் வாழ்ந்தோமே ஆனால் அந்த இடத்துல நம்முடைய தீன் நம்முடைய இஸ்லாம் என்று வாயிலே வரும். ஆனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது, எங்கெல்லாம் பிற மனிதரை துன்புறுத்தலாம், எங்கெல்லாம் நம்முடைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவர்களை ஏளனமாக பேசுகின்றான், குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்று நாம் இருந்தோமே ஆனால் மா வமா தீனிக்க என்று கேட்கும் பொழுது வாயிலே தீனி இஸ்லாம் என்று எப்படி வாயிலே வரும்? இந்த 60-70 ஆண்டுகள் வாழும் பொழுது சரியான முறையில் வாழ்ந்து விட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான், எவராக இருந்தாலும் சரிதான். எல்லாருடைய வாழ்க்கை எங்கே செல்ல போகின்றது? அங்கே கபூரிலே தான். அங்கே நாம் இங்கே உலகத்தில் அழகான முறையில் வாழ்வதற்காக சொத்து சுகங்களை சேர்த்து இருக்கின்றோம், குடும்பம் இருக்கின்றது, நண்பர் உறவு எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த கபூரில் யார் வருவார் கடைசியாக நம்ம இடத்துல? 6 அடி கபூரில் அதிலும் 3 அடி தான். கட்டையை போட்டு கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. நல்ல ஸ்டிச்சிங் செட் கூட கிடையாது, வெறே வெள்ளை துணி தான், லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நாம் எதற்காக வாழுகின்றோம்? இந்த உலகத்தில் என்ன நோக்கமுடைய வாழ்க்கை? எந்த நோக்கத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? வெறும் 60-70 ஆண்டுகளிலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம், பலவிதமான கவலைகளை சந்திக்கின்றோம், பலவிதமான மனிதர்களை சந்திக்கின்றோம். ஆனால் கபூரில் யாரும் வரப்போவதில்லை. எவராக இருந்தாலும் சரிதான். பாசமாக வளர்த்த பிள்ளைகளும் நேசமாக நேசித்த மனைவியும் குடும்பத்தினுடைய தலைவருடைய தகப்பனாரும் யாரும் எந்த சூழ்நிலையிலே கபூரிலே வரப்போவதல்ல. யாரும் அந்த கபூர் நிரந்தரமாக இருப்பதும் அல்ல. ஆனால் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இன்ன வரைக்கும் வஃபாத்தான எல்லா மக்களுமே கபூரில் தான் இருக்கிறாங்க.
அப்போ இனி வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் எல்லாருமே கபூரில் தான் இருக்க போறாங்க. ஆனால் நம்முடைய கபூரில் அழகிய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால், கபூரிலே நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலே யாருடைய மனமும் புண்படாமல் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அமல்களின் மூலியமாக தான் அந்த கபூர் நமக்கு விசாலமாக ஆகின்றது, சொர்க்க பூங்காவாக மாறுகின்றது. மூன்றாவதாக கேள்வி கேட்பார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை காமித்து, மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் இருக்கின்றால், அதிலிருந்து முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், அவருடைய மதீனாவுடைய ஷரீஃபில் இருக்கின்றால் அதிலிருந்து அவர் திரைகள் விளக்கப்பட்டு அந்த மனிதனுடைய முகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை காமித்து இவர் யார் என்று கேட்கும் பொழுது அந்த மாத்திரத்தில் நம்முடைய உண்மையான ஈமான்தாரியாக இருந்தால், அல்லாஹ்விற்காக அமல் செய்தால், பெருமானார் மாநபியை நேசித்திருந்தால், மாநபி சொன்னதை கேட்டிருந்தால், சுன்னத்தை பின்பற்றியிருந்தால், சுன்னத்தை நல்ல முறையில் கடைபிடித்திருந்தால், எதை தடுத்தாரோ அதை அப்படியே தவிர்த்திருந்தால், அப்பொழுது வாயிலே நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முகத்தை பார்த்த உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாவிலே அறியாமல் நம்முடைய வாயிலை தாண்டி வரும். எப்பொழுது உலகத்திலே வாழும் பொழுது மாநபியை நேசித்து மாநபிகளை சொன்ன எல்லா விதமான சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்திருந்தால் 3 கேள்விக்கும் நம்மால் பதிலளிக்க முடியும். மாறாக அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே நமக்கு பெரிய அதாபை காமிக்கின்றான். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். முதல் 3 முத்தாய்ப்பான கேள்விக்கு நாம் பதில் சொல்லவில்லை என்றால் வரலாற்று இமாம் பெருமக்கள் பதிவு செய்வார்கள், அந்த 3 கேள்விக்கு பின்னால் கபரில் இருந்து ஒரு சொர்க்கத்திற்கு ஒரு வழி ஒன்று புகட்டப்படும். கபரில் இருந்து சொர்க்கத்திற்கு ஒரு நேரான ஒரு வழி, சொர்க்கத்தினுடைய காற்று அந்த கபராளிகளுக்கு வீசும். எந்த கபராளிகளுக்கு? எந்த கபராளி 3 கேள்விகளை சரியான முறையில் பதிலளித்தார்களோ, அந்த 3 கேள்வியின் பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, அந்த 3 கேள்வியின் பிரகாரம் இந்த உலகத்தில் சங்கமித்தார்களோ, அந்த மக்களுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு நுகர்வு அழகான ஒரு அத்தரான ஒரு காற்று அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்பொழுது அந்த மனிதருக்கு 6 அடி கபர் இருந்து 6000 அடி அளவு கபர் விசாலமாகின்றது. சந்தோஷமாக தூங்குகின்றார். கனவுமத்துல் அரிஷ் அது அப்படியே நினைச்சார், புது மணமகன் போல நினைச்சு தூங்க வைப்பாங்களாம். அதுக்கு அடுத்த இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லாத மனிதர்கள் யார் என்று தெரியுமா? அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத மனிதர்கள் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நரகத்திலிருந்து ஒரு வேகமான ஒரு காற்றை கொடுக்கின்றான், விஷ ஜந்துகளை அனுப்புகின்றான். அனுப்பி 24 மணி நேரமும் நோவினை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மளை எல்லாம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த வாழக்கூடியது 70-80 ஆண்டுகள், 60 80 ஆண்டுகள் வாழ்வோமே, ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மன்னருக்கு பின்பு உள்ள வாழ்க்கைக்காக நாம் எல்லாம் தயாராக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக அழகான முறையில் சொந்த வீடுகளை கட்டுகின்றோம், சுகங்களை தேடுகின்றோம், சொத்துக்களை சேர்க்கின்றோம். ஆனால் மறுமைக்கு பின்பு நாம் என்ன சேர்த்து வைக்கின்றோம்? அந்த 3 கேள்விக்கு நம்மால் யாரால் பதில் சொல்ல முடியுமா? ஒருபோது முடியவே முடியாது. நம்முடைய தொழுகை சரியான முறையில் இல்லை, நம்முடைய இபாதத் சரியான முறையில் இல்லை, தொழுகை சரியான முறை நிறைவேற்றுவதில்லை. ஃபஜ்ருடைய நேரத்தில் காணாபாகிறோம், லுகர் அசர் மகரிபு இஷா எந்த தொழுகையுமே நாம் இல்லாமல் இருக்கின்றோமே. அப்போ எப்படி 3 கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும்? 3 கேள்விக்கு நாம் எப்படி நல்ல முறையில் பதில் சொல்லிவிட்டு சொர்க்கத்திற்கு போக முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல, யாரும் நிரந்தரமாக வாழ்வதும் இல்லை, வாழப்போவதும் அல்ல. சொற்பமான காலம்தான். இந்த காலம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும், தீன் முறையாக வாழ வேண்டும். தீனிலே அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான், அதில் தான் வெற்றி இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே பார்ப்போமே, ஆனால் எவ்வளோ சோதனை கொடுக்கின்றான். நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி அத்தனை நபிமாருடைய எல்லா வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எல்லா நபிமாருக்கும் சோதனை இருக்கதான் செய்யுது. எந்த ஒரு நபிக்கா சோதனை இல்லைன்னு காமிக்க முடியுமா? சோதனையில் வென்றார்கள், சாதனையாகி சொர்க்கத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையை நம்ம கிட்ட வேண்டுமெல்லாம் நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? வாழக்கூடிய சொற்பமான காலத்திலே 5 விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான முறையிலே தொழுகை நிறைவேற்ற வேண்டும். எல்லா தொழுகையும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ நேரமாக இருந்தாலும், எல்லா நேரமும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். 2வதாக பள்ளியினுடைய தொடர்பு எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது யாருடைய குறைகளை பற்றி பேசக்கூடாது. சமுதாயத்தில் இன்னைக்கு பார்ப்போமேனால் நம்மள்கிட்ட 1000 குறை இருக்கும், கூடயே இருக்கும், ஆனால் அதை பார்க்குறதே கிடையாது. அவன் அதை செஞ்சுட்டான், இவன் அதை செஞ்சுட்டான், எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தைகள் தான். கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? கபூரில் போய் என்ன வரப்போகுது? அங்கே போய் யாரை பற்றி பேச முடியும்? கபூரில் பேச ஆள் இருப்பாங்களா? இங்கே வந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கூட பார்த்தோன்னா உன் நண்பன்டா, உனக்கான உயிரை கொடுப்பா, எல்லாம் சரி தான். உயிர் போனப்போ யார் அங்கே வருவா? யாரும் வரப்போகிறது இல்லை.
எல்லாரும் அவ்வளோதான், எல்லாரும் காணா போய்க்கிடுவோம். அப்படி இந்த வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வாயில் ஏதாவது வார்த்தை வெளியே வந்துகிட்டே இருக்கா, இஸ்திக்பார் ஒதுக்கிட்டே இருங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒதுக்கிட்டே இருங்க. ஓத 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 நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருக்கோம்னா அந்த இஸ்திக்பார் பாவத்தை போக்குறது. வருங்காலத்தில் பாவம் செய்யறதுனாலும் அந்த இஸ்திக்பார் என்ன செய்யுது? நம்மளை பாதுகாக்கிறது. அப்போ வாழக்கூடிய காலங்கள் நாம் மூன்றாவது செய்தி என்ன செய்யணும்? யாரை பற்றி எந்த சூழலில் தவறாக பேசக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை பற்றி புறம் பேச வேண்டாம். அல்லாம என்ன சந்தோஷம் கிடைக்க போகிறது, அல்லாம என்ன மன்ஃபாத் இருக்கு, என்ன பெனிஃபிட் இருக்கு, எதுவுமே கிடையாது. அவரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவருக்கு தான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து நான்காவது விஷயம், எப்பொழுதும் திக்ரோடு இருக்க வேண்டும். ஏன்னா அன்றைக்கி மவுத்தாகும் பொழுது அந்த நாக்கு வறண்டுரும், பாலவனம் மாதிரி என்ன செஞ்சிடும், வறண்டுரும். நாக்கில் களிமா வரவே வராது. நம்ம எப்போ திக்ரை அதிகப்படுத்துகிறோமோ நீர் என்ன செய்ய அந்த சுரப்பி நல்ல முறையில் திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்யுமா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வாயில் வரும். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? அதிகமாக போகும்பொழுது இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எங்கெங்கன்னா இருக்கும்போது என்ன செய்யணும்? எல்லா பக்கமும் என்ன செஞ்சிடணும்? திக்ரு ஓதிக்கிட்டே இருங்க. என்ன திக்ரு தெரியுதோ அது எதுவாக இருந்தாலும் சரிதான். உங்க மனசு திருப்தியா இருக்குதா, திக்ரு ஓதிக்கிட்டே இருங்க. திக்ரின் மூலியமா அல்லாஹ் வாழ்க்கையை மாத்துறான். திக்ரு மூலியமா அல்லாஹ் வச்சு நான் சோனபதி நசியமாக்குறான். அப்போ இந்த வாழ்க்கை மூன்றாவது விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் திக்ரோடு திக்ரோடு இருக்க வேண்டும். நான்காவதாக அந்த வாழக்கூடிய அமல்களை சுண்ணத்தை அதிகமான முறையில் பின்பற்ற வேண்டும். நம்ம பெருமானா செல்லம் சின்ன சின்ன சுண்ணத்து, செருப்பை வலது காலில் போடுறது, இடது காலில் கட்டுறது, ரெஸ்ட் ரூம் போகும்பொழுது லெஃப்ட் காலில் போடுறது, வெளியே வரும்போது ரைட் கால், சின்ன சின்ன சுண்ணத்து. இது அப்படி என்ன செய்யுங்க? இஸ்திகாமத்து பண்ணுங்க. வாழ்க்கை பெரிய விஷயமான காரியமே இல்லை. இது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும், வாழ்க்கை வெற்றிகரமாகும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நல்லமும் நமக்கு எல்லோரும் கிடைத்து விட்டால் அந்த கபரிலே உறங்கும் பொழுது யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்புகின்றான். நம்மை அடக்கம் பண்ண பின்பு 3 கேள்விகள் சொன்ன பின்பு ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த மனிதனுடைய முகம் அப்படியே பிரதிபலிக்கும், அப்படியே பிரகாசமாக இருக்கும், சூரியனை விட பிரகாசமாக இருக்கும், அழகான தோட்டத்தோடு இருப்பார். அவர் யார் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் செய்த நல்ல அமல்கள், அல்லாஹ்விற்காக பெருமானாருக்காக நல்ல முறை யாரெல்லாம் அமல் செய்கின்றார்களோ அந்த அமல் எல்லாம் சேர்ந்து ஒரு முழு ஜாதையாக முழு உருவமாக நமக்காக கடைசி சொர்க்கம் போகும் வரைக்கும் நமக்காக உதவியாக நண்பராக உற்றவராக இருப்பார். அந்த அமலை நாம் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த அமல் நமக்கு அந்த மனிதர் கிடைக்க வேண்டும் என்றால், வாழும் பொழுது வாழ்க்கையில் யாரை பற்றியும் எதுவும் சொல்லாமல் தொழுகை பின்பற்றி நல்ல முறை இபாதத் செய்து அல்லாஹ்விற்காக வாழ்ந்து வழிபடுமையானால் அந்த வாழ்க்கையும் கிட்டும், அந்த மனிதரும் கிடைப்பார், சொர்க்கமும் அல்லாஹ் நசீபாக்குகின்றான். வல்ல அல்லாஹு தாலா எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய சில அமல்கள் நம்முடைய நிஸ்வானிலும் நம்முடைய மக்தபிலும் எல்லா விதமான நம்ம ஜேஎம்ஹெச் அரபியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள், உங்களுடைய மாணவர்கள் எல்லாரும், குடும்பத்தில் தாய்மார்கள் எல்லாத்தையும் அனுப்புங்க. ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொண்டோம், சின்ன சின்ன திக்கிற சின்ன சின்ன தொழுகை இன்னைக்கு எத்தனையோ தாய்மாக இன்னைக்கு ஓதுறாங்க. பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இதற்காக பெரிய ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தலைமை ஹாஜி அவர்களுடைய முழு நேர்பார்வை என்ன செஞ்சிருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி எத்தனையோ வயசான அம்மா, இன்றைக்கி நம்ம நிர்வாகத்துக்கு நிறைய செய்திகள் தெரியும், ஹஜரத்துக்கு நிறைய செய்தி தெரியும். ஆனால் நம்முடைய ஜமாத்தார்கள் நம்ம நடக்கூடிய விஷயங்கள் செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்பப்போ கேட்டு அறியணும். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஓதுறாங்க. இன்றைக்கி 60 வயசு 65 வயசு நடக்க முடியாமல் நினைச்சாங்க, நடந்து பாருங்க, ஸ்லேட்டில் ஓதி நினைச்சாங்க, ஸ்லேட்டில் எழுதி ஓதுறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறாங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நினச்சது ஒரு வாழ்க்கையில் ஒரு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால் ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன செய்யுங்க, முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் நடக்கூடிய பெண்மக்கள், மருமகள், தாய்மகள் யாராக தான் நினச்சிங்க அனுப்பி விடுங்க. கல்வியை போதிக்கட்டும், கல்வியை கற்கட்டும். வெறும் 1 மணி நேரம் தான், ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு என்ன கல்வியை கற்கட்டும். கபூரில் போய் என்ன செஞ்சோம், உதவி போகிறோம். எப்படி உதவி போகிறோம்? யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய குடும்பத்தாருடைய தலைவர் என்ன செய்ய நல்ல முறையிலே அந்த கல்விக்கு ஸ்தாபனத்திற்கு அனுப்பிய காரணத்தினால் இந்த அளவு குர்ஆன் ஓதிருக்கின்றேன். நமக்கு எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறேன்? இன்னைக்கு சரளமனுக்கு எத்தனை பேர் ஓதுறியோம்? மனசுல நினைப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறேன்? இன்னைக்கு அழகான முறையில் ஓதுறேன். இந்த மார்க்கம் சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும்? எதுவுமே இல்லையே. அப்போ நம்ம எதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்? எல்லாரும் ஒரு சில யோசிச்சு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது நல்ல முறையில் ஓதி பாருங்க. அல்லாஹ் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தருவான். அதே போல் நடக்கூடிய நம்முடைய நிஸ்வானில் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. அது மாணவிகள் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து 3 வயசுலேருந்து கடைசி எத்தனை வயசு மூப்பு இருக்கோ எல்லா பிள்ளைங்களும் அனுப்பி விடுங்க. அனுப்பி விட அல்லாஹ் நினச்சிடுவான், உங்கள் குடும்பத்துக்கு பறக்க செய்கிறான், உங்கள் குடும்பத்துக்கு நிம்மதியை தரான், உங்கள் குடும்பத்துக்கு எல்லா பாக்கியத்தையும் தரான். அதனால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தை அனுப்பிவிடுங்க. மேற்கொண்டு ஆங்காங்கே நடைபெறக்கூடிய மக்தப் மதரசா,
இன்றைக்கி ஒரு பள்ளியினுடைய பெரிய தூண் என்னென்னா மக்தப் மதரசா தான். ஒரு ஊரினுடைய பெரிய தூணும் மக்தப் மதரசா தான். அது பேசிக் சரியாக இருந்த போதும் வாழ்க்கை சரியாக இருக்கும், இளைஞர்கள் சமுதாயம் சரியாக இருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைங்களை சின்ன சின்ன பிள்ளைங்கள் இருக்காங்களா, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அங்கங்கே எங்கே பள்ளி இருக்கோ அங்கங்கே அனுப்பி விடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், அல்லாஹ் என்ன செய்வான், அதன் மூலியமாக குடும்பத்துக்கு பறக்கச் செய்கிறான். அந்த பிள்ளை நல்ல ஒழுக்கமுள்ள மனிதராக வந்து நீங்கள் கபூருக்கு சென்ற பின்பு 3 துவாக்கள் கிடைக்குமா, அதில் உங்கள் பிள்ளைகளோட துவா வேணும், ஆசை இருந்துச்சுன்னா நினச்சிங்க நல்ல முறை தீனை கற்க வைங்க. அல்லாஹ் தஆலா எதை கேட்டமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்து புரிவானாக. வாழக்கூடிய காலங்களில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை பிரகாரம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் சமூகத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. மேற்கொண்டு வரக்கூடிய அந்த ரபீல் அவல் மாதத்தில் அதிகமாக ஸலவாத் ஓதி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அவர்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவோடு அவங்களுடைய துஆவை ஆதரவு வைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தையில் நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.